அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX 1926ல இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பேர் டைப்ஸ் ஆஃப் டேட்டம்குள்ள ஒரு முக்கியமான பார்ட், அதாவது டேட்டம் ஆக்சஸ். ஸோ இது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டம்குள்ள 3 விதமான டைப் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று கோஆர்டினேட் சிஸ்டம், இன்னொன்று டேட்டம் ஆக்சிஸ், இன்னொன்று டேட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டம் ஆக்சிஸ். அப்போ ஏற்கனவே நம்ம டேட்டா கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தோம். இந்த டேட்டா கோஆர்டினேட் சிஸ்டம் எத்தனை விதமாக நம்ம டைப் உருவாக்கலாம், அந்த டேட்டா கோஆர்டினேட் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது, அதுக்குள்ள பாயிண்ட் டயலாக் இருக்குது. அந்த பாயிண்ட் டயலாக் அடிப்படையில் எப்படி நம்ம உருவாக்க முடியலான்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்டம் ஆக்சிஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம், இதுக்குள்ளே தான் 3 ஆப்ஷன் இருக்குது: டேட்டம் பிளான், டேட்டம் ஆக்சிஸ், டேட்டம் கோஆர்டினேஷன். இதில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இந்த டேட்டம் ஆக்சிஸ். இந்த டேட்டம் ஆக்சிஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த செலக்ட் பண்ண உடனே இதுக்குள்ளே 9 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ஆக்சிஸ் உருவாக்குறதுக்கு 9 ஆப்ஷன். இதை எப்படியெல்லாம் உருவாக்கலாம், என்ன மெத்தட்லாம் இருக்குது. இந்த டேட்டம் ஆக்சிஸை வச்சு இங்கே நம்ம பேட்டர்ன் ஃபீச்சர், ஸோ எல்லா ஆக்சிஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைரக்ஷனை மார்க் பண்ணதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த டேட்டம் ஆக்சிஸ் எப்படி உருவாக்கலான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது இந்த இன்ஃபெரர். இந்த இன்ஃபெரர் வார்த்தை எல்லா டூல்ஸ்லையும் வரும், திருப்பி வந்துட்டுருக்கு. இந்த இன்ஃபெரர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமனாக செயல்படும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ இந்த இன்ஃபெரர் வைப்போம். இந்த இன்ஃபெரர் வச்சோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டூல்லையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த விண்டோஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆப்ஜெக்ட் டு டிஃபைன் ஆக்சிஸ் இருக்குது, அதோட ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை செலக்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம், அதோட செட்டிங் ஏற்கனவே பார்த்தோம். அசோசியேட்டிவ், இது நமக்கு வேணுமா வேண்டாமா நம்ம செட் பண்ணது. இப்போ நார்மலாக செட் பண்ணி தான் இருக்கும். இது நம்ம இதை பார்க்க வேண்டாம். இந்த 2 இதை பார்த்த மாதிரி ஏற்கனவே, அதாவது பாயிண்ட் டயலாக் நம்ம எப்படி தொடர்ந்து பார்த்தோமோ, ஒரு டூல்ஸ் இந்த ஆப்ஷன் கடைசி வரைக்கும் வந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனுமே இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ்லையும் காமனாக வரும். அதே போல் இந்த ஆப்ஜெக்ட் எல்லா இடத்துல வரும், சில இடங்களில் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் டயலாக் இருக்குது. இந்த பாயிண்ட் டயலாக் இங்கேயும் டூல் வருது. அதாவது ஒரு ஆக்சிஸ் மையமாக டைரக்ஷன் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சிஸ் வரும். இது எப்படி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டு டிஃபைன் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம எப்படியெல்லாம் பாயிண்ட் ஆக்சிஸ் உருவாக்கலான்னு பார்க்கலாம் இன்ஃபரண்டில். இப்போ நான் இந்த இடத்துல நான் எட்ஜ் இருக்குது, இந்த எட்ஜை நான் பிடிக்கிறேன். இந்த எட்ஜை பிடிச்ச உடனே இங்கே ஒரு ஆக்சிஸ் உருவாயிட்டு தெரியுதா. இப்போ இந்த டைரக்ஷன் கீழ் பக்கமாக இருக்குது. இதை என்ன பண்ண, ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் வேறு ஒன்றுமே இல்லை, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். எந்த டைரக்ஷன் வரணும். இப்போ ரிவர்ஸில் இருக்குது, ஏதாவது கீழ் பக்கமாக இருக்குது, இதை மேலே வைக்கணும். இந்த ஏரோ மார்க்கு மேலே இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். பார்த்துருக்கங்க, எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். இந்த பிங்க் கலரில் எடுக்கிறத நம்ம மார்க் பண்ண. ஸோ இதே இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஸ்னாப் பாயிண்ட், அதாவது ஸ்னாப் மோடு ஆன் ஆகிருக்குது. எப்படி நம்ம ஆட்டோகேடில் இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்னாப் மோடில் என்ன செட்டிங்ஸ் வேணும். இப்போ அதாவது இதெல்லாம் சர்க்கிள் பாயிண்ட் பேஸ் பண்ணி, அதாவது லைன் பாயிண்ட் பேஸ் பண்ணி, இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய எந்தெந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கணுமோ அந்தந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கும். சில இடங்களில் சர்க்கிளில் சென்டர் வேணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வைக்கணும். எனக்கு கோஆர்டினேட்டில் வரணும்னு சொன்னால் இந்த பாயிண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் இப்போ நம்ம திருப்பி பார்க்க தான் போகிறோம். ஸோ இதை நம்ம அப்படி வச்சிடலாம். இப்போ இந்த பாயிண்ட் அடிப்படையில் ஒரு ஆக்சிஸை நம்ம உருவாக்கலாம், அப்ளை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அதே திருப்பி இன்ஃபரரில் இப்போ நான் இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ண உடனே கூட டைரெக்டாக கேட்குது, இன்னும் ஆகலை. நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன், என் பாயிண்ட்டை நான் செட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஆக்சிஸ் டைரக்ஷன் மேலே வந்துட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கா, நம்ம எந்த டைரக்ஷன் எந்த லைனில் வேணுமோ இப்போ நான் இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் வரணும், வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் ரிவர்ஸ் செட் பண்ணுறேன், அப்ளை கொடு. அப்போ நமக்கு என்ன பார்த்தோம், ஒரு ஃபேஸில் நமக்கு எந்த பாயிண்ட் அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம், ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி கார்னர்லேருந்து செட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல இன்ஃபெரர், அதாவது இந்த லைன் என் பேஸ் பண்ணி எனக்கு வரணும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டுமே யூனிட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன், அடுத்தது இந்த ஃபேஸை செலக்ட். இந்த 2 லைன் இந்த ஃபேஸ் கட் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்ஜினை பேஸ் பண்ணி ஒரு டைரக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்படி ஒரு டைரக்ஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டா ஓகே. ஸோ அப்ளை கொடுக்கலாம். இது இன்ஃபெரரில் நம்ம செட் பண்ணது, பாயிண்ட் அடிப்படையில் நம்ம செட் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நம்ம பாயிண்ட் எல்லாமே டெலிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம டெலிட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், நார்மலாக இந்த இடத்துல வச்சு ஸ்கெட்சை வச்சுக்கிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே டெலிட் பண்ண. ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் ஹைடு பண்ணலாம். இந்த எப்படி ஹைடு பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்துல அதே இதில் ரைட் கிளிக் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி டைரெக்டாக இங்கே மேலே ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஹைடுன்னு இருக்குது, நீங்கள் ஹைடு கொடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக இந்த ஐயை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலும் போதும், டைரெக்டாக ஹைட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டோட்டலாக ஹைடு பண்ணி வச்சிடலாம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இந்த இன்டர்செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த தான் இருக்குது ஆப்ஜெக்ட் டு இன்டர்செக்ட். அதில் என்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் டு டிஃபைன் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இதில் இன்டர்செக்டில் 2 இடத்துல எது இன்டர்செக்ட் ஆகும், இதே ஃபேஸ் தான் இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த இடத்துல ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இதில் இன்டர்செக்ஷன் நம்ம பாயிண்ட் எடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த இடத்துல ஆக்சிஸ் இருக்குது, நம்ம டைரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்படி அப்ளை கொடுத்து இதை தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் செட்டிங்ஸ். ஓகே, இதில் என்னென்னா இந்த இன்ஃபெரருக்கு இன்டர்செக்ஷனில் என்ன இருக்குன்னா, இன்ஃபெரரில் எல்லா விஷயமும் காமனாக பண்ணலாம். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரூடில் வரும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். அதே போல் இன்டர்செக்ஷன் மட்டும் அது பர்டிகுலர் இன்டர்செக்ஷன் ஆப்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்படி ஒரு மெத்தட். அடுத்து இங்கே பார்க்குறோம் கர்வ் அல்லது ஃபேஸ் ஆக்சிஸ். இந்த 3வது செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல கர்வ் அல்லது ஃபேஸ் அடிப்படையில் இந்த இடத்துல டேட்டம் ஆக்சிஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்த பார்த்தோமா, இப்போ பாருங்கள் கர்வ் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணேன். இப்போ கர்வ் இப்போ நான் இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது, இந்த லைன் நம்ம ஸ்கெட்சை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்ச் அடிப்படையில் நான் எடுக்கிறேன். சிம்பிள் அப்ளை கொடுத்துடலாம். ஈஸியாக அப்ளை பண்ண. இதே மாதிரி இந்த லைனில் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் எடுத்துடலாம். இந்த ஆரோ மார்க் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதையும் ஹைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துல ஆன் கர்வ் வெக்டார். இந்த ஆன் கர்வ் வெக்டார் உடனே இங்கே ஒரு செலெக்ஷன் கேட்டது. ஏன்னா இந்த கர்வ் அடிப்படையில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கர்வ் என்னன்னு நம்ம இதை ஃபுல்லாக நம்ம இந்த இதை நம்ம டைரெக்டாகவே இந்த செலெக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே இங்கே ஒரு சிங்கிள் மோட் இருக்குது இன்டர்செக்ட். இதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது 2 லைன் த்ரூவாக இருக்க இடத்துல கட் பண்ணி சேவ் பண்ணி வரும். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த இடத்துல சிங்கிள் கர்வ் இருக்குது. இந்த கர்வ் பாருங்கள், இந்த கர்வை செலக்ட் பண்ணதுக்கு எத்தனை மெத்தட், சிங்கிள் கர்வ், கனெக்டட் கர்வ், டேஞ்சன்ட் கர்வ், ஃபியூச்சர் கர்வ், ஃபேஸ் விட்ச், ஷீட் எட்ஜ் கர்வ், சின். இப்போ இந்த சிங்கிள் கர்வை நம்ம பார்த்தோம்னா இந்த கர்வை நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்டாக நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் கர்வ் செலக்ட் பண்ணேன். அதே இது கனெக்டட் கர்வ் வைக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள், இந்த கனெக்டட் வச்ச உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணலாம், இந்த கர்வுக்குள்ளே இந்த செலெக்ஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ நான் சிங்கிளில் நான் செலக்ட் பண்ணேன். சிங்கிள் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் செலக்ட். இப்போ இந்த லைன் சிங்கிள் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு. அப்ளை கொடுங்க. அதே போல் இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல கனெக்டட் கர்வ் கொடுக்கேன். கனெக்டட் கர்வ் கொடுத்த உடனே இங்கே 3 ஆப்ஷன் காட்டுது. இதில் நம்ம 2 ஆப்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கனெக்ஷன் கர்வ். இப்போ நான் கனெக்டர் கொடுத்தோன்னு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்னாப் மோட் ஆனில் இருக்குது. அப்படி இருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கர்வ் ஒன் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கனெக்டர் வைப்போம். இந்த இடத்துல இந்த மோடை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே டோட்டலாக இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு ஆக்சிஸ் மெத்தட். இப்போ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். அடுத்து 3வது பார்க்க போகிறோம் டேஞ்சன்ட் கர்வ்னு. அப்போ இந்த இதை திருப்பி நம்ம இந்த செக்ஷனை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஞ்சன்ட் கர்வ் பார்க்கணும். இந்த டேஞ்சன்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த டேஞ்சன்ட்க்கு என்ன ஆகுது, தொடர்ந்து இந்த டேஞ்சன்ட் வரும். ஆனால் இந்த டேஞ்சன்ட் பிடிக்கல பார்த்தீங்களா. அப்போ இந்த டேஞ்சன்ட் கர்வுக்கு நீங்கள் என்னலாம் இந்த மாதிரி கர்வ் இருக்க இடத்துல தான் டேஞ்சன்ட் கர்வ் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டேஞ்சன்ட் கர்வ். இப்போ இந்த கர்வில் பேஸ் பண்ணி இங்கே இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், கனெக்டட் கர்வ் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இன்டர்செக்ட் வைக்கிறேன். இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை தொடர்ந்து நான் இந்த லைனை அப்படியே தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாம். இந்த இன்டர்செக்ட் மோட், அதாவது இந்த 2 லைனுக்கு இடையில ஸ்டாப் பண்ணி அதுக்கு அடுத்து ஒரு எப்படி நம்ம ஒரு ரயில்வே ட்ராக்கை எப்படி நம்ம ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ஆர்க்காக இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதை நம்ம செலெக்ஷன் நம்ம எக்ஸ்ட்ரோட் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு மெத்தட் இருக்குதா. அப்போ எப்படி எனக்கு இந்த ட்ராக் வழியோடு எனக்கு செலக்ட் பண்ணணும்னு. இப்போ எனக்கு இந்த ட்ராக்கிங் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இதே இல்லை இந்த இடத்துல திருப்பி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணான்னா இந்த அதே கனெக்டட் கர்வ் வச்சுக்கிட்டு இங்கே ஒன்று இருக்குது ஃபாலோ ஃபில்லட். அதாவது இது நம்ம ஃபில்லட்டை ஃபாலோ பண்ணி இது வரும், ஃபில்லட்டை ஃபாலோ பண்ணி வரும். இப்போ பாருங்கள் நான் இந்த ஃபில்லட் மோட ஆனில் வைக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணும்போது ரெட் கலர் தான் தெரியுது. ஆனால் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக இந்த ஆர்க்கை பேஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வந்துட்டா. ஸோ இதுதான் இந்த மோடுடைய ஆப்ஷன். இது ஒரு மெத்தட்.
இந்த செயின் என்னன்னு நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ரெண்டு இதையும் நம்ம முக்கியமாக அவசியம். இப்போ இதை பார்த்தோமா, இதன் பேஸ் பண்ணியும் நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து இங்கே இருக்குது அடுத்த கர்வ், டேஞ்சன்ட் கர்வ்லையும் அதே கான்செப்ட் தான், இங்கேயும் அதே கான்செப்ட் தான் வரும். டேஞ்சன்ட் கர்வ்ல அதே தான் வரும். ஃபியூச்சர் கர்வ், இந்த ஃபீச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி இந்த கர்வை பேஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபேஸ் எட், இந்த ஃபேஸ் அடிப்படையில் என்ன இருக்குது, இந்த ஃபேஸ் இருக்குது. இப்போ ஃபியூச்சர் கர்வ்னு வைக்கும்போது பாருங்கள், இந்த இதில் ஒவ்வொரு ஃபீச்சர் அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்த ஃபேஸ் எட், இந்த ஃபேஸ் ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸ் அடிப்படையிலையும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன். அடுத்து ஷீட்டு, அதாவது சர்ஃபேஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இந்த கர்வ் குரூப், மொத்தத்திலே குரூப் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இப்படி நம்ம செலெக்ஷன் மெத்தடில் இருக்குது. இதுதான் இந்த கர்வுடைய செலெக்ஷன். அடுத்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது பாருங்கள், அடிஷனலாக என்னென்னா 2 ஆப்ஷன் வந்திருக்கு கர்வில். அப்போ கர்வ், லொக்கேஷன் ஆன் த கர்வ், ஓரியன்டேஷன் ஆன் கர்வ். இப்போ இந்த லொக்கேஷனுக்குள்ளே பார்த்தோம்னா, இந்த லொக்கேஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆர்க் லென்த் இருக்குது. அதே மாதிரி ஆர்க் பர்சன்டேஜ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆர்க் லென்த்னா இப்போ இந்த ஆர்க்கு தொடர்ந்து இருக்க இந்த ஆர்க் லென்த்து. அப்போ இந்த ஆர்க் லென்த் அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஆர்க் லென்த்தை சூஸ் பண்ணுறேன். இந்த லென்த்தை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த கர்வ் ஆர்க் லென்த் வச்சுக்கிட்டு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டைரெக்டாக இந்த டேட்டம் கர்வ் இருக்குது. இந்த கர்வில் நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன், இந்த ஆர்க்கில் இப்போ நான் வேல்யூ செட், இந்த வேல்யூ செட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இதுதான் அந்த ஆர்க் லென்த்துடைய 142 பாயிண்ட் சம்திங் இருக்குது. இதை நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த வேல்யூ ஆட் ஆகிட்டே கூடி போயிட்டு இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம். அடுத்து பர்சன்டேஜ் அடிப்படையில் இப்போ நான் இந்த இடத்துல 20% வைக்கிறேன், ஈஸியாக கால்குலேட். அப்போ மொத்த ஆர்க் லென்த்தையும் 100க்கு கால்குலேட் பண்ணி அது நமக்கு எடுத்து, இது ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் இது ஓகே. அடுத்து லொக்கேஷன் ஓரியன்டேஷன் இருக்குது, அதாவது ஓரியன்டேஷன் ஆன் கர்வ். இதை நீங்கள் டேஞ்சன்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி இருக்குது. இல்லை நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த டேஞ்சன்ட் சொல்லும்போது இந்த ஆர்க்கை டேஞ்சண்டாக பண்ணி டைரெக்டாக இந்த ஆரோ, அடுத்தது இந்த ஆக்சிஸ், அடுத்த நார்மல் சொல்லும்போது இந்த இதில் பெர்பெண்டிகுலராக டைரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பை நார்மல் சொல்லும் நம்ம இருக்க இதிலேருந்து மாறி வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் டேஞ்சன்ட் வைக்கிறேன், இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், அப்ளை கொடு. அடுத்தது நார்மல் நான் செலக்ட் பண்ணேன், அப்ளை. அடுத்து பை நார்மல், இந்த பை நார்மல் இங்கே வந்துட்டா இது நார்மல் செலக்ட் பண்ணணும், அப்ளை. அடுத்தது பெர்பெண்டிகுலர் டு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் செட் பண்ணலாம். லொக்கேஷன் இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு ஆப்ஜெக்ட், பேரலல் ஆப்ஜெக்ட்டுக்கு இணையாகவும் நீங்கள் செட் பண்ணலாம். இப்படி இருக்குது. செலக்ட் கர்வை பேஸ் பண்ணி நீங்கள் இருக்குது. இந்த இன்வேலிட் கர்வ் இருக்குது காட்டுது. இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷனை பேஸ் பண்ணியும் கூட நம்ம ஈஸியாக செட் பண்ணலாம். இந்த கர்வை பேஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். எந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணியும் வரலாம். பேரலல்னு இருக்குது, செலக்டாக இருக்குது. இந்த லைனுக்கு இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு கரெக்டாக பேரலல் டு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வரணும் அதை மாதிரி செட் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஆப்ஜெக்ட்க்கு எந்த பேரலலாக இருக்குதா, பெர்பெண்டிகுலராக இருக்குதா, இதே மாதிரி எந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த வேண்டாம், நான் இதை வந்து திருப்பி நான் டெலிட் பண்ண போகிறேன். அப்போ டெலிட் பண்ண போகிறதுக்கு என்ன மெத்தட்னு பாருங்கள். இந்த இடத்துல டைரெக்டாக இந்த இடத்துல நான் கர்சரை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் ஆக்சிஸை எடுத்துகிட்டு லாஸ்ட் ஆக்சிஸில் இந்த இடத்துல வைக்கும்போது கீபோர்டில் ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், டோட்டலாக செலக்ட் ஆயிடும். அப்படியே நீங்கள் டெலிட் கொடுத்துடலாம். ஸோ டோட்டலாக டெலிட் ஆயிடும். இப்போ ஆன் கர்வ் எல்லாம் பார்த்தோம், அதில் உள்ள டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் வரும். இது வந்து இதே போல் தான் இங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ செலெக்ஷன் அது எல்லாமே இருக்குது. அடுத்து இந்த இடத்துல எக்ஸி ஆக்சிஸ் இருக்குது, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ் பேஸ். இது ஃபுல்லாக கோஆர்டினேட் பேஸ் பண்ணி வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நான் வந்து கோஆர்டினேட்டெல்லாம் டெலிட் பண்ண போகிறேன். இந்த மீதி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன், ஸ்கெட்சை ஆட் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கோஆர்டினேட் மட்டும்தான் இருக்குது. இந்த கோஆர்டினேட் பேஸ் பண்ணி நமக்கு ஆக்சிஸ் உருவாக்க போகிறோம். இப்போ இந்த ஒய் இருக்குது, நம்ம இசட் டைரக்ஷன் இப்படி வைக்கலாம். ஸோ இது தான் கரெக்டான இது பொசிஷன். இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் டைரெக்டாக கொடுங்க, கரெக்டாக வந்துடும். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டோம், எக்ஸி ஆக்சிஸ். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வேறு எதுவுமே ஆப்ஷன் கிடையாது, ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் அண்ட் செட்டிங்ஸ், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒன்றுமே சொல்லலாம், டேரெக்டாக இதை செலக்ட் பண்ணிட்டாலே எக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஸ் வந்துடும். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஒய்சி அதே மாதிரி தான். ஒய்யை பேஸ் பண்ணோன்னா ஒய்யை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா எந்த இடத்துல ஒய் இருக்கோ அது மாதிரி செலக்ட். அடுத்து இசட்சி, இசட்டை பேஸ் பண்ணி செலக்ட் ஆகிடும். இது ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அடுத்து பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன். இந்த இடத்துல ஆக்சிஸை நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் டைரக்ஷன் பண்ணி இந்த இடத்துல நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாயிண்ட் டைரக்ஷன் வைப்போம், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு எந்த டைரக்ஷனுக்கு அடிப்படையில் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலையும் தொடர்ந்து ஆக்சிஸ் 4 மெத்தட் இருக்குது. த்ரோ பாயிண்ட், எந்த இடத்துல பாயிண்ட் செலக்ட் பண்ணணும், அந்த பாயிண்டோடைய பாயிண்ட் டயலாக் இருக்குது. இந்த பாயிண்ட்டை இன்னும் செலக்ட் பண்ணக்கூடிய மோடு இருக்குது, ஸ்னாப் மோடு இருக்குது. இந்த ஸ்னாப் மோடில் நம்ம செலக்ட் பண்ணலாம் இருக்குது. அடுத்து இப்போ ஸ்னாப் மோடு இருக்குது. நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்
செலக்ட் பண்ண உடனே வெக்டார் பேஸில் வந்து இந்த பேரலல் வெக்டார் நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், திருப்பி இருக்கேன். பாயிண்ட் டைரக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது டைரக்ஷன் இந்த பாயிண்ட் கேட்குது. அந்த என்ன பேரலல் இருக்குது, பேரலல் வேணுமா, பெர்பெண்டிகுலர் வெக்டார் வேணுமா, எல்லாத்தையும் கேட்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இருக்கிறது அன்ஹைட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டோமா, இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த பாயிண்ட் டைரக்ஷன் இந்த த்ரூ பாயிண்ட் பேரலல் வெக்டார் கேட்குது. ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் இப்போ த்ரூ பாயிண்ட் இப்போ நான் இந்த வேல்யூக்கு நான் ஆப்ஜெக்டில் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ண உடனே ஆக்சிஸ் காட்டுது. சரி, இந்த இடத்துல வேண்டாம், நான் வந்து வெளியே நார்மலாக இந்த இடத்துல நான் பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் மாதிரி காட்டுது. இப்போ இது வெக்டார், இந்த இடத்துல எல்லா சைட்லையும் இருக்கக்கூடிய வெக்டாரை பேஸ் பண்ணி காட்டுது. இது எந்த வெக்டாரை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும், செலக்ட் வெக்டார் கேட்குது. இது வெக்டார் டயலாக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வெக்டார் டயலாக் தான். இந்த இடத்துல வெக்டார் டயலாக் மோட் இருக்குது, என்ன மெத்தடில் இருக்குன்னு செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வெக்டாரை நம்ம இந்த டைரக்ஷன் வேணுமா, இந்த டைரக்ஷன் வேணுமா, இந்த டைரக்ஷன் வந்து ஒன்று பாருங்க எக்ஸ் ஆகிட்டு, அதை இது டைரெக்டாக ஒய் மைனஸ் ஒயில் வேணுமா, மைனஸ் இசட், எந்த டைரக்ஷன் வேணுமோ இந்த வெக்டார் ஓரியன்டேட் பண்ணி பண்ணலாம். நான் இந்த டைரக்ஷனில் செலக்ட் பண்ணுறேன், அப்ளை கொடு. அதே பாயிண்ட் எடுத்து நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இது பேரலல் டு வெக்டார். இப்போ பெர்பெண்டிகுலர் டு வெக்டார்னு பாருங்க. இப்போ பெர்பெண்டிகுலர் சொன்னோன்னே அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு. இந்த டைரக்ஷன் அதுன்னு அடிப்படை எந்த வெக்டார் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணுமோ அந்த பேஸ் பண்ணி நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் செலக்ட் ஆகிட்டு. ஸோ இது ஒரு மெத்தட், பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 2 பாயிண்ட். அதாவது 2 பாயிண்ட்னா 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே டிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு வந்து ஆக்சிஸ் ஆகும். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த கார்னரை நான் இப்போ இந்த கார்னர் செலக்ட் பண்ணோன்னே இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த கார்னரை நான் செலக்ட். ஸோ இதுக்கு நேராட்டு ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணப்போ இதுக்கு நார்மலாக நம்ம பார்த்துட்டோம் எப்படி ஒரு ஆக்சிஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நீ அடுத்த கிளாஸில் நம்ம அதுன்னு இருக்கக்கூடிய வெக்டார் டயலாக் நம்ம என்ன இருக்குன்னு, அதாவது பாயிண்ட் டயலாக் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி வெக்டார் டயலாக் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.